வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். போன என் கோலை துளிர்க்கச் செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்கச் செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனை போல என்னை எழும்பச் செய்தாரே, தேசத்தை சுதந்தரிக்கும் கல்வி தந்தாரே. ஒரு சேனை போல என்னை எழும்பச் செய்தாரே, தேசத்தை சுதந்தரிக்கும் கல்வி தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் ஆராதிக்கிற இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நம்மோட இருந்தா ஒரு சேனைக்குள்ள பாயலாம். அவர் நம்மோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டலாம். அவர் நம்மோடு இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நற்செய்தி என்னென்னா, அவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல் நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்.
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் பயப்பட தேவையில்லை? சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், பயமுறுத்துகிற மாதிரி இருக்கலாம், மற்றவங்களாம் அதை பார்த்து ஒரு வேளை பயப்படலாம். ஆனால் நாம் ஏன் பயப்பட தேவையில்லை தெரியுமா? ஏனென்றால் தேவன் நம்மோட இருக்கிறார், கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருள் போன்ற சூழ்நிலைகள் மத்தியிலையும் கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்களையும் அவர் வச்சிருக்கிறார். கோலையும் தடியையும் மெய்ப்பன் வச்சிருக்கிற மாதிரி நம்மளை ஆவிக்குரிய தீமைகள்லேருந்து காக்கிறதற்கு நம்முடைய நல்ல மெய்ப்பன் ஆயுதங்களை வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு துஷ்ட மிருகம் வந்தால் அந்த மெய்ப்பன் கோலை பயன்படுத்தி அதை விரட்டுவான். அதே நேரத்தில் ஆடு வழி விலகி போச்சுன்னா தடியை வச்சு திரும்ப வழிக்கு கொண்டு வருவான். அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய எதிரிகளை எல்லாம் தம்முடைய கோலினாலே அடித்து விரட்டுகிறார். அது மட்டும் இல்லை, தம்முடைய தடியினாலே நாம் வழி விலகி போகும்போது நம்மளையும் என்ன செய்கிறாரு? சரியான பாதைக்கு கொண்டு வருகிறார். ஆகவே பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துவார். நான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலப்படுத்துகிறப்ப மகிமை அவருக்கு போய் சேருது. நம்ம பலவீனம், நம்ம வீக்னஸ்ன்னு நாம் நினைக்கிறது கூட ப்ளஸ்ஸாக அவரால் மாற்ற முடியும். அவருடைய பலன் அதில் விளங்கும் போது நம்முடைய வீக்னஸ் கூட நம்முடைய பலமாக, நம்முடைய ஸ்ட்ரென்த்தாக மாற முடியும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நம்மோட இருக்கிறார், ஆகவே பயப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் உதவி செய்வார், அவர் பலப்படுத்துவார், அவர் சகாயம் பண்ணுவார், அவர் தாங்குவார், அவர் நடத்துவார். எதனோட போயிட்டு இருந்தாலும் பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க பயம் இல்லைன்னு? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். என்னை பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, வலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என்னை பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, வலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என் அனுகூல துணையாயிருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே. என் அனுகூல துணையாயிருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே. பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்லை, பதட்டமும் இல்லை. நீரன் துணையா இருப்பதினாலே கவலை இல்லை, கலக்கமும் இல்லை. நீரன் பட்சமாயிருப்பதினாலே பயமே இல்லை, பதட்டமும் இல்லை. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்லை, கலக்கமும் இல்லை. எதிரிகள் வந்தாலும் யெகோவா தேவனின் பக்கம் உண்டு, பதட்டமில்லை. 7 மடங்காக எதிரிகள் வந்தாலும் யெகோவா தேவனின் பக்கம் உண்டு, பதட்டமில்லை. மலைகளை நொறுக்கிடுவேன், குன்றுகள் தகர்த்திடுவேன். எதிரான சூழல்களை பலராக்கி சிதறடிப்பேன். மலைகளை நொறுக்கிடுவேன், குன்றுகள் தகர்த்திடுவேன். எதிரான சூழல்களை பலராக்கி சிதறடிப்பேன். நீரின் பட்சமா
பதட்டமும் இல்லை. நீரின் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்லை, கலக்கமும் இல்லை. மதில்களை தாண்டிடவே புது பலன் தந்து என்னை நடத்திடும் தெய்வம் நீரே. சேனைக்குள் பாய்ந்திடவே மதில்களை தாண்டிடவே புது பலன் தந்து என்னை நடத்திடும் தெய்வம் நீரே. கால்கள் தளர்வதில்லை, வழியில் தடையும் இல்லை. மான்களை போல என்னை ஓடச் செய்து உயர்த்திடுவே. கால்கள் தளர்வதில்லை, வழியில் தடையும் இல்லை. மான்களை போல என்னை ஓடச் செய்து உயர்த்திடுவே. இருப்பதினாலே பயமே இல்லை, பதட்டமும் இல்லை. நீரின் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்லை, கலக்கமும் இல்லை. நீரின் பட்சமாய் இருப்பதினாலே பயமே இல்லை, பதட்டமும் இல்லை. நீரின் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்லை, கலக்கமும் இல்லை. கனப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, வலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என்னை பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, வலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என் அனுகூல துணையாய் இருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே. என் அனுகூல துணையாய் இருப்பவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே. நீரின் பட்சமாய் இருப்பதினாலே பதட்டமும் இல்லை. நீரின் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்லை, கலக்கமும் இல்லை. நீரின் பட்சமாய் இருப்பதினாலே பயமே இல்லை, பதட்டமும் இல்லை. நீரின் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்லை, கலக்கமும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு பயமே இல்லை, நமக்கு கலக்கமே இல்லை. அவர் நமக்கு துணையாக இருப்பதனால நமக்கு கவலை இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறோமா அப்படின்றத இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரு, நாம் அவரை நம்புகிறோமா, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். எதை ரொம்ப அதிகமாக மதிப்பிடுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையவா அல்லது மனுஷர் சொல்கிறதையா? கர்த்தர் சொல்கிறத இருக்கிறதுல அதிகமாக நாம் மதிப்பிட வேண்டும், அவர் பட்சத்தில் நிற்க வேண்டும். அப்போனா நிச்சயமாக தோல்வியே வராது, எப்பயுமே வெற்றி தான். அவர் சொன்னபடி செஞ்சால் எப்பயுமே வெற்றி தான். என்னுடைய வார்த்தைகளின்படி செய்தா கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. பெருமழை வரலாம், பெரு வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், அதன் மேலே மோதலாம், ஆனால் அந்த வீடை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அது கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு. தொடர்ந்து அவரை நம்புவோம், அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் மதிப்பிடுவோம், அவருடைய பட்சமாக நாம் நிற்போம். அப்படி நிற்கும்போது அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார், எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம்.
நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் தலைமகன் கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் பலம் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவானிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவானிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய் என் தெய்வமே,
குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு.
போராட்டங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவு நாள் நம்மை நடத்தி வந்தார், நம்மோடு இருந்தார், நம்மை பலப்படுத்தினார், நமக்கு சகாயம் பண்ணார், நம்மை தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கினார். இனிமேலும் அவர் தாங்குவார், இனிமேலும் தூக்கி சுமப்பார். வாழ்நாளெல்லாம் அவர் தூக்கி சுமப்பார், அவர் நடத்துவார். குழப்பங்கள் குழப்பும் போதும் குழந்தை போல அவர்கிட்ட வரலாம். அவர் வழி நடத்துவார், அவர் பாதை காட்டுவார்.
அவர்கிட்ட அடைக்கலம் போகலாம். பாரங்கள் அழுத்தும் போது அவர் முன்னாடி வரலாம். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு வாசிக்கிறோம். கவலைகள், பாரங்கள் எல்லாம் அவர் மீது இறக்கி வைக்கலாம். அவர் அதை சுமக்க வல்லவராயிருக்கிறார். நம்மால் சுமக்க முடியாது, அவரால் சுமக்க முடியும். அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு அவரையே நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை தூக்கி சுமக்கிறவராயிருக்கிறீர், எங்களை ஏந்துகிறவராயிருக்கிறீர், எங்களை தாங்குகிறவராயிருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறீர், எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறீர். இன்றைக்கு உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நீர் தூக்கி சுமப்பீர், நீர் வழி நடத்துவீர். எங்களுடைய ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பயமின்றி நாங்கள் வாழலாம். ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் நடத்துவீர். அந்த நம்பிக்கையில் நாங்கள் பயமெல்லாம் வாழலாம். ஆண்டவரே, ஒருவேளை பயத்தினால ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க என்றால் நீரே அவர்களை விடுதலை ஆக்குவீராக. நீர் உடனே இருக்கிறீர், கூடவே இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். அவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு உதவி செய்யும், அதிலிருந்து வெளியே வர உதவி செய்யும், உண்மை நம்ப உதவி செய்யும். மீதியான வேலையை பொறுப்பெடுத்த ஆசீர்வதியும். உடைய கரத்தில் அதை கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.